One of the famous investment strategy is coffee can investing. இதை பற்றி அந்த full video இருக்க போகுது. So watch till the end. Hello guys, this is Madhav Nullanathan, financial advisor. ராபர்ட் ஜி கர்பி இவர் தான் முதல்ல காஃபி கேன் இன்வெஸ்டிங்கை பற்றி பேச ஆரம்பித்தார். பட் இதுக்கு ஏன் காஃபி கேன் இன்வெஸ்டிங் பேர் இருந்துச்சு தெரியுமா? 19th சென்ச்சுரியில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவங்களோட ப்ரிஷியஸ் ப்ராடக்ட்ஸ் ஒரு காஃபி மேக்கில் போட்டு மேட்ரஸ் கடையில் வச்சுருவாங்க. ஸோ இதுலேருந்து வந்த பேர் தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங். ராபர்ட் ஜி கர்பி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங். கர்பி அவரோட ரொட்டீன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, சிமிலர் லைக் எ ஃபினான்ஷியல் அட்வைசர் லைக் மீ. அண்ட் கர்பியோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுறாரு. லைக் கர்பி சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அவர் வாங்கி வச்சுக்கிறார், பட் செல் பண்ண மறந்துறாரு. அண்ட் இன்றைக்கி ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டாக்ஸை வாங்கி செல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், பட் 19th சென்ச்சுரியில் எல்லாமே சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ கர்பியோட கிளைண்ட் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒரு பாக்ஸில் போட்டு உரமாக வச்சுறாரு. அண்ட் இந்த ஆக்சிடென்ட்னால கர்பியோட கிளைண்ட் ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணிடுறாரு. இதை அப்சர்வ் பண்ணுற கர்பி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஒரு லைஃப் ஸ்டைலில் மாற்றிட முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் கர்பியோட கிளைண்ட்டுக்கு அப்போது லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ண ஸ்டாக் தான் ஜெராக்ஸ். ஸோ என்ன ஸ்டாக்ஸில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிடலாமானா கண்டிப்பாக இல்லை, அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் காஃபி கேன் இன்வெஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் 4 சிம்பிள் ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 years இருந்திருக்கணும். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ், ஒரு நியூ பிஸ்னஸ் மல்டிபேர் ஆகும்னு சொல்லிட முடியாது. ஸோ கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து மினிமம் 10 years எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். அண்ட் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத். ரெவன்யூ இல்லாமல் கம்பெனியால் கண்டிப்பாக சர்வே பண்ணவே முடியாது. ஸோ ரெவன்யூ க்ரோத் வந்து மினிமம் 10% எவ்ரி இயர் வளர்ந்துருக்கணும் ஃபார் த லாஸ்ட் 10 years. ரூல் நம்பர் 3, ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அண்ட் இந்த ரேஷியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுற ரேஷியோ தான் அது. ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங்கில் மினிமம் 15% ROCE இருக்கிறது சஜஸ்டபிள். ரூல் நம்பர் 4, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நீங்கள் காஃபி கேன் இன்வெஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மினிமம் 100 crores இருக்கணும். ஸோ இட்ஸ் சிம்பிள், நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் எய்தர் ஸ்மால் கேப்பாகவும் இருக்கலாம், லார்ஜ் கேப்பாகவும் இருக்கலாம், இல்லை மிட் கேப்பாகவும் இருக்கலாம். ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங் பற்றின ஒரு அவுட்லுக் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் ஐ ஹேவ் மை ஓன் பர்சனல் வியூஸ். காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் மினிமம் 15 years இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1-2 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு விட்டுறாமல் மினிமம் 15 ஸ்டாக்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது சஜஸ்டபிள். ஆல்சோ பேங்க், ஐடி, பவர், மீடியான்னு சொல்லிட்டு வேரியஸ் செக்டர்ஸில் அந்த ஸ்டாக்ஸ் இருக்கிறது உங்கள் ரிஸ்க்கை இன்னமும் ரெடியூஸ் பண்ணிடும். நான் ட்ரூலி பிலீவ் பண்ணுற விஷயம், ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.